இது என்ன இது பாலியல் வழக்குன்னு யாரு முதல்ல அந்த பொம்பளை யாரு சொல்லிட்டா அது குற்றமாயிருமா? 1000 பேர் 1000 சொல்ல விசாரிக்கணும்ல. விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர், அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை, படங்களும் இல்லை, வீட்டில் இருக்கிறேன், இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவியா? நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்துறிய. ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட, என்னை சமாளிக்க முடியல. அந்த பொம்பளை கொடுத்த மரியாதை நமக்கு இல்லை நாட்டில். ஏன்னா இது தேடி போய் வீட்டில் போய் அம்மா தாயே அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதனால நம்மளை காவல் நிலையத்துக்கு வர சொல்லி தான் விசாரிப்பாங்க. திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிலாம் அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும். முதல்ல நீங்க அளிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே, 2வது புகார்லயும் சொல்லலையே. திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும். அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும். எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம். இதுல இருந்து நீங்க இதையே யாருமே கேட்க மாட்டீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையா இருக்குது, ரசிக்கும்படியான ஒரு கதை. அப்ப நான் செய்யறத தப்புன்னு நினைக்கிறேன். அப்ப நானும் இனிமே ஒரு ஆடியோ வெளியிடுறேன். ஏங்க நீங்க தான் அவர் தராரு, அவங்க பல ரூபாய்களை, லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்றீங்க நீங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நானே தெருக்கோடியில நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்கிட்ட 2 கோடி இருக்குது. அதாவது அவங்க என்னன்னா ஒரு காலகட்டத்தை எங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு. 15 வருஷம் கழிச்சு சாக போறோம், அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தியை கேட்டோன்னு சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். சாக போறோம், எங்களுக்கு மாசம் அந்த குரல் செய்தி அப்புறம் நான் வெளியிடுறேன் பாருங்களேன். அதை கேட்டா நீங்க கூட காசு கொடுப்பீங்க. பாவம், உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா, அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை. கேட்டோன்னு சரி கொடுத்தோம், ஒரு 2-3 மாசம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். இப்ப நீங்க நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கு? விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா புணர்ந்தாதான், வன்புணர்வு வச்சாதான் அது குற்றம். நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க. 15 வருஷமா நீங்க இங்க பாருங்க, 15 வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே, என் குடும்பத்தை, என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க, வன்புணர்வு செய்றீங்க. எங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பொம்பளை அவ என்ன சொல்றான்னு நீ தெரியாம நீ பாட்டுக்கு போட்டே இருக்க. நான் இந்த இடத்துல அரசியல இவ்வளவு உயரமா இல்லாம என்னை பார்த்து பயமில்லைன்னா விடுவியா? நீ இவ்வளவு பேசுவியா? நான் சாதாரண சினிமா இயக்குனர், திரைப்பட இயக்குனர், எனக்கு மார்க்கெட் இல்லை, ஒன்றும் இல்லை, படம் இல்லை, பேசுவாளா அவ பேசுவாளா, நீ பேசுவியா? நான் இருக்கிற உயரம் உனக்கு பயங்காட்டுது, நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிற, அச்சப்படுற, நடுக்க வருது. அதனால இந்த ஆவுன்னா அந்த பொம்பளை குட்டி முன்னாடி சண்டை போடுற. வீரன்னா நேருக்கு நேர பொண்ணு பொம்பளைக்கு பின்னாடி போய் நிக்க விடுது. பெரியாரை பத்தி நான் பேசுனா நீ பெரியாரை புகழ்ந்து பேசு, பெரியார் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு எடுத்து சொல்லி என்னை சரி பண்ணு. அவ தப்பா பேசுறா, பெரியார் பாருங்க இவ்வளவு சாதிச்சிருக்கான்னு சொல்ல ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணு இல்ல. உன்னா இந்த அவதூறு, இந்த கேவலம், இந்த வாடகை வாயை வச்சு விசாரம் பண்ற ஒரு கூட்டத்தை வச்சிருக்க, அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டே இருக்கிறது. அவனுக்கு சம்பளம் மாசம். ஒரு வீரனை வீரத்தால எதிர்கொள்ளணும். கோழைகள் எப்பவுமே பெண்களுக்கு முதுகுக்கு பின்னாடி நின்றுக்குருவாங்க, இவங்களுக்கு அறிவு இல்லை. இப்ப அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது 5 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில தான் அவங்க புகார் அளிக்கிறாங்க. அளிக்கும் போது அவங்க விசாரிக்கிறாங்க அப்ப இருந்த ஆணையர்கிட்ட. அவங்க என்னன்னு கேட்கறாங்க, இதே வேலை இவங்களுக்கு த்ரோ இட்டுன்றாங்க, இந்த வார்த்தையை தூக்கி போட்டுறாங்க. அந்த 5 ஆண்டு ஒன்னும் பேசல. அப்புறம் ஐயா எடப்பாடி தொடரார், அப்ப ஒன்னும் இல்ல, மறுபடியும் இங்க வர்றாங்க, எடுக்கிறாங்க. அப்ப நீங்க என்னுடைய அரசியலை, என்னுடைய இதை எனக்கு கருத்தாதான் நீங்க எதிர்கொள்ளணும். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க நிறைய பேச்சாளர் வச்சிருக்கீங்க, பத்தாக்குறைக்கு வாடகைக்கு நிறைய வாய்கள் வச்சிருக்கீங்க, நீங்க அவங்கள வச்சு பேசுறீங்க. குரல் ஒலிகளை நான் வெளியிடுறேன் பாருங்க, ஓட்டு கெஞ்சி தயவு செய்து நீங்க கொடுங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுக்கு கொடுங்க, 10 கோடி தாரம், உங்களுக்கு 5 கோடி தாரம். இதெல்லாம் எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு திமிரு ஏறுது. அப்படி அந்த அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும்னு ஒரு திமிரு இருக்குல்ல, அது ஏறுது. எது சட்டப்படி? இதுவா சட்டப்படி?
15 ஆண்டுகளா ஒரு பொம்பளைய வச்சு தொடர்ச்சியா எங்களை கற்பழிச்சுட்டு இருக்கிறீங்க. என்னைய, என் குடும்பத்தை, என்னை சார்ந்து இருக்கிற என் பிள்ளைகளை, உலக நாடுகள் இருக்கிற என் இன சொந்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பதறி அந்த பொம்பளை பேச வைக்கிறது, திருப்பி ஒண்ணு பேசுறது, திருப்பி பேசுறது. என்னது இது? இதை முடிச்சு விடுங்கன்னு தான் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டதே நான் தான். அது உங்களுக்கு தெரியுது. அவருக்கு ஏதோ விருப்பம் இல்ல போல் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நீடிக்கணும்னு இந்த நாடகத்தை மொத்தமாவே இங்க மனித உரிமை மீறல் தான். ஒரு மனிதனின் உரிமை. இப்ப நீங்க நியாயமா புகார் கொடுத்திருக்க வேண்டியது நான் நீங்க திருமணம் ஆயிருச்சு அப்படின்னா திருமணம் ஆனதை சொல்லி கொடுத்து தான் நீங்க முதல் புகாரே அளிச்சிருக்கணும் 2011. அப்புறம் திருப்பி பெற்றுட்டு திருப்பி வந்தீங்க. திருப்பி கொடுக்கும்போது சொல்லியிருக்கணும். திருப்பி கொடுக்கும்போது நான் நிறைய கருக்கலைச்சு செஞ்சுங்கிற கதையை அங்க சொல்லியிருக்கணும். ஒண்ணுமே சொல்லாம இப்ப 24 தேர்தல் அப்ப மறுபடியும் சொல்றீங்க. இது நீங்க கேட்கறவங்க அதை கேட்டிருக்கணும். ஏமா அதுக்கு ஏதாவது ஒரு சான்று கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அம்மா இது கைதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளுங்க தந்துச்சு. நான் இதெல்லாம் தயாரா இருப்பேன். இல்ல அவங்களுக்கு தெரியாது. இவங்க என்னை சார்ந்தவங்க கிட்ட சொல்லி அழுகுறாங்க. அந்த செய்திகள்லாம் இருக்கு உங்களுக்கு வேணா. அப்புறம் நான் வேணா அது நாகரிகங்கிறது நான் வெளியில அது ரொம்ப பாவமா இருந்துச்சு. சரி இப்ப சரி என்ன செய்யலான்னு சரி ஏதாவது உதவி விடுங்க. அப்ப அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்க உதவுறோம். சரி அது உதவி விடுங்க. ஏன்னா நாங்க செத்து போயிடுவோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கும்போது சரி உதவி விடுங்க. அது ஒரு 2-3 மாசம் உதவினாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி புகார் அளிச்சோன்னா அது நின்றுச்சு. அது பேச்சு இப்ப முற்றுப்புள்ளியா இருக்காது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிவாயிருக்கு இல்லையா, அந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு உறுதியா முற்றுப்புள்ளி ஆகும். அப்புறம் அதுக்கப்புறமா ஆட்டம் தொடரும். இந்த யாரெல்லாம் நீ இந்த அவதூறை வச்சுக்கிட்டு ஆடின அதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லணும்ல. அப்படி ஒரு என்ன சொல்றது ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்லை. ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் சொல்லுவாங்களா, அப்படி ஒன்றே இல்லை. அது சரியே வரல. அதோட அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. மொத்தமாகவே ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 6-7 மாதம் தான் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க 2008, 2009, 2010 அந்த காலகட்டங்களில் நான் தொடர்ச்சியாக சிறையில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2009 இந்த இறுதியில் நான் ஒரு 6 மாதம் சிறைக்கு போன போது 10ல். அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை. சிறையில் இருக்கும்போது எப்படி நடிகையோட இருக்க முடியும்? நீங்கள் கஷ்டத்தில் என்னை சந்திச்சாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ 60 லட்ச ரூபா எனக்கு கொடுத்தாங்கன்றீங்க. இதெல்லாம் எப்படி? அப்புறம் 50,000 என்கிட்ட வாங்கினாங்கன்றீங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்க எனக்கு எப்படி 60 லட்சம் கொடுக்க முடியும்? 60 லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகாரில் ஏன் அதை பதிவு செய்யலை? நீங்கள் திருமணம் ஆச்சுங்கிறீங்க, முதல் புகாரில் திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும். 7 முறை கருக்கலைச்சிருக்கோன்றீங்க, 7 முறை கருக்கலைச்சம்னு சொல்லியிருக்கணும். அப்போ 60 லட்சம் என்கிட்ட பணம் வாங்கினாங்கன்னு அதுலேயே சொல்லியிருக்கணும். அப்புறம் 2வது குற்றச்சாட்டில் சொல்லியிருக்கணும். இல்லை 24 தேர்தலில் வரும்போது நீங்கள் உட்காந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்காந்து பேசி தான் அதை பேசுகிறீங்க. இப்போ இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது நினச்சி பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது? இது காதல்னு ஒன்று இருந்தால், காதலிச்ச ஒரு பெண் உலகத்தில் யாராவது காதல்னு ஒன்று இருந்தால் இப்படி முச்சந்தியில் நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா கன்றாவியா? ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது தெருவாக ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்கள் எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை கூட நீங்கள் கேள்வி கேட்கல என்னதான் உங்கள் பிரச்சனைன்ட்டு. திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனையிலும் போய் நிற்கிறவனை நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல. நீ விரும்பி தானே நீங்கள் உறவு வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு இதில் முகம் சுளிக்க வந்துடுது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ 15 வருஷமாக என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கோதரி திங்கிரியில் எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மயன் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானா, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? அதில் உங்களுக்கு முகம் சொல்லிக்க மாட்டேங்குது. கேவலப்படுறவன், அவமானப்படுறவன், சீமானவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறேன். இந்த என் மகன் நிற்கிறா, இவன் என்ன நினைப்பா என்னைய? அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே, கேவலமா இல்லையே? அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
அது ஏன் என்னைய சொல்லும்போது சிரிக்குத முகம், நாங்கள் என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுளிக்குது? என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பற்றி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்கிறான், ஒருத்தன் சொல்கிறா பார்ப்போம். ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு, பாலியல் குற்றம் என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி வந்து உர வச்சுக்கிட்டு போனவா அவ. சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? எவன் சொல்கிறான்? காலங்காலம் அதை பேச்சுக்கிறவன் இந்த திமுக அல்லக்கை பயிலும் இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டுப்பான், வேற பேசுவான். ஒரே சிக்கல், அந்த அம்மாவை கூட்டி வந்து தெருவில் நின்று கத்த விடுவாங்க. அது திமுக தான் அந்த வேலையை செய்யும், அது பெருமையோடு செய்யும். அதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கு. அது வாடகைக்கு வீட்டை விடுவாங்க, கடையை விடுவாங்க, நிலத்தை விடுவாங்க. வாயை விடுறத பார்த்துருக்கீங்களா? அவங்க வாய்க்கு வாங்கி வச்சிருப்பாங்க, அவங்க பேசுவாங்க. அது ஒன்றும் இல்லை. அது 2 தடவை அது தொடர்ச்சியாக அது நடக்கும்போது பழகிருது. நான் தான் இந்த துயரத்திலேருந்து முடிச்சு விடும்டான்னு வழக்கை கொண்டு போனேன். அந்த வழக்கை அவர் மறுபடியும் ஒரு தடவை விசாரிங்கன்னு அது நீளுது. அப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் உச்சநீதிமன்றம் போனோம். இப்போ போயிருக்கான், வருது வழக்கு. சரியாயிடும்.